யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த யூரிக் ஆக்சைடு எதனால் வருது, ஏன் வருது, அது எப்படியெல்லாம் தீர்க்கிறது, வீட்டு வைத்தியம் என்ன, எல்லாமே வந்து நம்மளுடைய அருகில் பார்த்தீங்கன்னா விஜயன் இருக்கார். வணக்கண்ணா. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த யூரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது எதனால் முதல்ல வருதுண்ணா? யூரிக் ஆசிட் வரதுக்குண்டான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு யூரிக் ஆசிட் வருது. அது மாதிரி உணவு பழக்கவழக்கம் தான் முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட், சிகப்பு மாம்சம் இருக்குது இல்லையா, சிகப்பு மாம்சம் சாப்பிட்றவங்களுக்கு தான் இது அதிகமாக. அது ஃபிஷ் ஆகட்டும், நம்ம கறியாகட்டும், இதில் வந்து ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு இது அதிகமாக வரும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா புளிப்பு சார்ந்த பொருட்கள் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கிறவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ அந்த யூரிக் ஆசிட் வர்றதுக்கு நம்ம உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்கணும்? யூரிக் ஆசிட் வரும்போது பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் ஜாயிண்டாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, முட்டியில் வலி இருக்கும், இந்த இடத்துல வலி இருக்கும். அது மாதிரி பாதத்தில் வந்து வீக்கமாக இருக்கும். பாதத்தில் வந்து வீக்கம் இருக்கும், கடுமையான வலியாக இருக்கும். ஊசியில் குத்தினா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி ஒரு வலி ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். சரிண்ணா, அது எந்த லெவல் இருக்கணும்? 7. சரிண்ணா, இப்போ இதுக்கு வீட்டு வைத்திய முறையில் எளிய முறையில் என்ன பண்ணாக்க நம்மளுக்கு வந்து காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லுங்கள். நிறைய வீட்டு வைத்தியத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா தனியா 100 கிராம் தனியா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விதை இருக்கக்கூடிய திராட்சை ஒரு 100 கிராம். விதை இருக்கக்கூடிய திராட்சை இது ரெண்டுமே தட்டி போடணும். தட்டி அப்போ 200 கிராம் இருக்கும். இது ரெண்டு சேர்த்து இதை வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1 லிட்டராக சுண்ட வைக்கணும். அப்போ வந்து கஷாயம் ஆயிடுச்சு. இந்த கஷாயத்தை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் 2 வேளை, காலையில் ஒரு 30 ml, இரவு ஒரு 30 ml குடிச்சிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக அந்த யூரிக் ஆசிட் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிபலா தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், கூட வந்து சிற்றமருந்து. இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த 4 பொருள் தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், சிற்றமருந்து 4மே சமமாக எடுத்துக்கணும். எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து 4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 20 கிராமோ 30 கிராம் வரைக்கும் போடலாம். போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு திராட்சை, ஒரு கைப்பிடி விதை இருக்கக்கூடிய திராட்சையும் அதில் போட்டு நீங்கள் கஷாயம் வச்சுட்டு 4க்கு 1 அப்படின்னா 4 கிளாஸ் தண்ணியை 1 கிளாஸாக சுண்ட வச்சு 2 வேளை குடிச்சிட்டே வரலாம். காலையில் நைட் 2 வேளை குடிக்கலாம். இது ஒரு அனுபவமான முறை. இதே போல் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸ் கருகப்பட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 5 மிளகு, குருமிளகு ஒரு 5 மிளகு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கஷாயமாக வச்சு குடிக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை நெல்லிக்காய். இப்போ நான் சொன்ன இந்த 4 பொருட்கள் இருக்கு இல்லையா, இஞ்சி, கருகப்பட்டை, மிளகு, மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தால் போதும். கூடவே ஒரு 5 நெல்லிக்காய் பச்சை தட்டி அதில் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு 2.5 கிளாஸ் பாதியாக சுண்ட வச்சு குடிக்கலாம். 3 வேளை குடிக்கலாம். 3 வேளை எடுத்துக்கலாம். யூரிக் ஆசிட்டோட லெவல் அதிகமாக இருக்கிறவங்க 3 வேளையும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கஷாய முறையை விட்டுட்டு வேறு ஏதாவது மருந்து முறைகள் ஏதாவது குணப்படுத்த முடியுமா? மருந்து முறைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை இது செய்யறதுக்கு எனக்கு வந்து இந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து திராட்சாதி கஷாயம். திராட்சாதி கஷாயத்தை நம்ம இது கொடுக்குறோம். கொடுத்துட்டு அது கூட வந்து வீரகந்தி மாத்திரை கூட. வீரகந்தி மாத்திரை பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. அது வந்து வீரத்தில் செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. அதை வந்து பார்த்திங்கன்னா கஷாயத்தை குடித்து பிறகு சாப்பிட்ட பிறகு தேனில் தான் இந்த மாத்திரை எடுக்கணும். தேனில் மட்டும்தான் எடுக்கணும்? ஆமாம், தேனில் மட்டும்தான் எடுக்கணும். காலையில் நைட் 2 வேளை எடுக்கணுமா? யூரிக் ஆசிட் லெவல் பொறுத்து தான் எடுக்கும். நோயாக இருந்து தான் மருந்து எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த அதோட லெவல் பார்க்கணும். ஒரு 7 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு கடுமையான அந்த வலி பிரச்சனை தான் ஒரு மாத்திரை எடுத்தால் போதும். இரவு மட்டும் சாப்பாட்டுக்கு பிறகு தேனில் சாப்பிடலாம். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 வேளையும் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மாத்திரை பயன்படுத்தலாம். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா திரிபலா, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் நம்மளால் அரைக்க முடியலன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் குடிக்கக்கூடிய சூடு வந்து அளவான சூடில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து திரிபலா போட்டு தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். வெரி குடுங்க ஐயா. முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த யூரிக் ஆசிட் வர நோயாளிகளுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அப்போ உங்களுக்கு அதுக்கு என்ன எளிய முறை அது சொல்லிட்டாரு ஐயா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா வைத்தியரோட ஆலோசனைப்படி நீங்கள் உங்களுடைய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்பிளே நம்பர் போகுது, அது கால் பண்ணி
கேட்டுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றிங்க ஐயா.